இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சார், என்ன சார் நடக்குதுங்க? வர வர பிரியாணி மட்டமா இருக்கேம்மா. நிஜமாவே இது பிரியாணியா இல்ல எனக்கு தான் டேஸ்ட் தெரியலையா? முதல்ல என் அம்மா தங்கச்சிங்களை வெளியில உட்கார வைங்க, இல்லனா அந்த பொண்ணுங்களை வேற லாக்அப்ல போடுங்க. கொஞ்சம் போலீஸா பொறுப்பா நடந்துக்கோங்க சார். அதிகாரம் கையில இருக்குன்னு அளவுக்கு மீறி நடந்துக்காதீங்க. இங்க பாரு, சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஆகுது பிரியாணி வாசம் கையில நிக்கணும். அப்படி நின்னாதான் நல்ல பிரியாணி. நீ ஒண்ணு பண்ணு, இனிமே வேற கடையில பிரியாணி வாங்கு, ஐயாவுக்குன்னு சொல்லி வாங்கு. சார், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சார். காதுல விழுதா இல்லையா? நல்லா விழுகுது. அமைதியா இருக்க முடியாது? நிம்மதியா சோறு திங்க விட மாட்டியா? எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மா நொய்யி நொய்யின்னு கத்திக்கிட்டு இருக்க. நான் பேசும்போது நீ கத்துனா நான் சொல்றது அவங்களுக்கு எப்படி கேட்கும்? நான் சொன்னது கேட்டுச்சா? சார், கேட்கல சார். கேட்டியா? கேட்கலையா? அப்புறம் நாளைக்கு இந்த மொக்க பிரியாணி தான் சாப்பிடணும். சார், உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, அவங்களை இப்படி ஒரே லாக்அப்ல வைக்காதீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? இங்க பாரு, இது என்னோட லஞ்ச் டைம். இதுல எல்லாம் நான் வேலை பார்க்க முடியாது. எதுவா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான். கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்தா ஒன்னும் மரியாதை கெட்டு போயிடாது. எப்படியும் கொலைகேஸ்ல உள்ள போக போறவங்க தானே. அது நீங்க போட்டிருக்கிற பொய் கேஸ். அவங்க கண்டிப்பா வெளியில வருவாங்க. தப்பா பேசுனீங்கன்னா அதுக்கான விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் சார். இப்ப அவங்கள மாத்த போறீங்களா இல்லையா? எங்க வந்து யார மிரட்டுற? எந்த அக்யூஸ்ட எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும். கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி ட்ரைனிங் போயிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் நாற்காலியில உட்கார்ந்திருக்கேனா? அதெல்லாம் சரிதான் சார், ஆனா நீங்க சட்டத்தை மீறி நடந்துக்கிறீங்க. அதனாலதான் அவங்க பேச வேண்டியதா இருக்கு. ஏங்க, இங்க சட்டமே நாங்க தாங்க.